ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். கர்மாவை தொலைப்பதற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தலைப்பு பார்த்துருப்பீங்க. அது என்ன பரிகாரங்கிறத இந்த பதிவோட கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ஒரு சில விஷயங்களும் நம்ம பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன். என்னென்னா, நம்ம தனித்து இருக்கோம், நமக்கு துணைக்கு யாருமே இல்லைன்னு தயவு செய்து யாரும் புலம்பாதீங்க. கஷ்டம், துன்பம் இது எல்லாத்தையும் தாண்டி இன்பத்தையும் அனுபவித்து கொண்டோம். கஷ்டம், துன்பம், இன்பம் இதெல்லாம் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில். இது எல்லாத்தையும் நம்ம கூடயே சேர்ந்து அனுபவித்து கொண்டு நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்க பாருங்கள். நம்மளோட மனசு, நம்மளோட மனது, அதுதான் மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு நண்பன், நமக்கான ஒரு துணை. அந்த மனதில் தான் நீங்கள் வணங்குகிற சாயும் இருக்கார். உங்கள் மனது மட்டும்தான் உங்களுக்கு துணை. அப்படிப்பட்ட மனதில் நேர்மறை சிந்தனைகள் மட்டுமே தான் இருக்கணும், எதிர்மறை சிந்தனைகள் இருக்கக்கூடாது. கூட இருக்கிறவங்க, அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை சார்ந்தவங்க, இவங்க எல்லாம் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க. நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க மட்டும் இதில் விதிவிலக்கு கிடையாது. நம்ம அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்ம பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்துலேயும் உங்களை சரியாக புரிஞ்சுக்கிறோன்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போ எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா? நான் அப்படி சொல்ல வரல. எல்லா நேரத்துலேயும் உங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்கள் நிலையிலேருந்து யோசிக்காதீங்க. ஒரு சில நேரத்தில் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்காமல் கூட இருப்பாங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம பழி போடவும் முடியாது. ஏன்னா நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டுக்கிறோமா? எல்லாருக்கும் நம்ம பிடிச்ச மாதிரியாவா இருக்கும்? எல்லாரையும் பிடிச்சமோ முதல்ல நம்மளாம் நடந்துக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் எல்லோரும் இங்கே சமந்தான். அதே மாதிரி தான் மற்றவங்களும். அதனால் யாரும் இங்கே யாருக்கும் எல்லா நேரத்துலையும் துணையாக இருக்கப்பட்டு கிடையாது. நம்மளோட மனசு மட்டும்தான். 1000 பேர் கை கொடுத்து தூக்குனாலும் நம்மளோட மனது நினைத்தால் மட்டும்தான் கீழே ஒருத்தன் விழுந்துட்டானா அவனால் எந்திரிச்சு நிற்க முடியும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யாருமே கை கொடுத்து தூக்கலை அப்படின்னாலும் நம்ம மனசால் நினச்சிட்டோம், என்னால் எந்திரிச்சு நிற்க முடியும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிடிமானம் நமக்கு கிடைக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே ஏறி வருவோம். இதை வாழ்க்கையில் பல நேரத்தில் பல சந்தர்ப்பத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. யாருமே இல்லாத டைமில் கூட போராடி மீண்டு வந்திருப்பீங்க. அந்த ஒரு தருணத்தை இந்த நிமிஷத்தில் இப்போ இந்த நிமிஷம் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. உங்களோட மனது தான் உங்களோட சிறந்த நண்பன், உங்களோட துணையும் அது தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மனசு மட்டும்தான் உங்களோட வாழ்வின் இறுதி வரை உங்கள் கூட பயணம் செய்ய போகிற ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு நபர். எந்த நிலையில் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். உங்களோட மனசு தான். அப்படிப்பட்ட மனசு அப்படியே அலைப்பாயும். ஒரு சில நேரத்தில் பக்குவப்பட்டிருக்கோம், எவ்வளோ அடி வாங்கியிருப்போம். நம்ம சொல்லுவோம், நான் படாத கஷ்டம் இல்லை அங்கே இங்கேன்னு போயிட்டு சொல்லுவோம் வெளியெல்லாம். சின்ன பிள்ளையிலேருந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன், என் கூட யாருமே இல்லை, நான் அவ்வளோ பக்குவம், எனக்கு எல்லாம் தெரியணும், ஊருக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பரிகாரத்தை நோக்கி ஓடுவோம். என்ன பண்ணுவோம்? பரிகாரத்தை நோக்கி ஓடுவோம். கர்மாவிலிருந்து விடுபட பரிகாரம். தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்கு திருத்தி கொள்ளணும். அந்த தவறை திருத்தி கொள்வது தான் பரிகாரம். ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னா அதை திருத்தி கொள்வது தான் பரிகாரம். சரி, இந்த பிறவியில் ஒரு தவறு செய்துட்டோம், அதற்காக கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை அனுபவித்து கொண்டே அந்த தவறை திருத்தி கொள்வது தான் பரிகாரம். ஒரு தவறு செய்துட்டேன், உடனே ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் போய் டொனேஷன் கட்டுறது, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இது பண்ணிட்டா நம்மளோட பரிகாரம் போயிடுமா?
போகாது. சரி, பரவாயில்ல, இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ண தவறு என்னான்னு தெரியுது, நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க. போன பிறவியில் நீங்கள் செய்த தவறு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. நம்மளோட குரு என்ன சொல்லியிருக்காரு? நம்மளோட குரு நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நடப்பதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். நல்லா புரிஞ்சுக்கணும். நடப்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொள். நீங்கள் எங்கே போனீங்கனாலும், எந்த ஆன்மீகம் சம்மந்தமாக எந்த குருவை நீங்கள் போனீங்கனாலும், எந்த குருவை நீங்கள் பின்பற்றினாலும், எந்த புக்கை எடுத்து படிச்சினாலும், பகவத்கீதை, பைபிள்லேருந்து குரான் வரைக்கும் நீங்கள் எதை எடுத்து படித்தாலும் சொல்வது என்னென்னா, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் சமமாக நினைங்க. எல்லாருக்கிட்டையும் அன்போடு நடந்துக்கோங்க. பசித்தவங்களுக்கு உணவு கொடுங்க. இது சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆன்மீகத்தில், அதாவது ஒருத்தன் இருக்கான், ஒரு ஆத்மா இருக்குன்னா அந்த ஆத்மா ஒரு படிக்கட்டு. அதாவது ஒரு மிருகத்துக்கு நம்ம நல்வழிப்படுத்த முடியாது. ஒரு ஆன்மா, ஒரு மனித தன்மை உள்ள ஆன்மாவை தான் நம்ம நல்வழிப்படுத்த முடியும். மிருகத்தன்மை, அசுரத்தன்மை உள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி நல்வழிப்படுத்த முடியாது. அசுரத்தன்மை இல்லைன்னா என்ன, அரக்க குணம் இல்லாதவங்கன்னா எதை வச்சு சொல்கிறோம்? நம்மளை மாதிரியே மற்றவங்களையும் நினைக்கிறது. நமக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வயிறு இருக்குது. முதல் கட்டமே அதான். நமக்கு பசிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு பசிக்கும். நமக்கு இருக்கிற மாதிரி தானே அந்த குருவிக்கும் பசிக்கும், அந்த நாய்க்குட்டிக்கு பசிக்கும், அந்த பூனைக்குட்டிக்கு பசிக்கும், எறும்பு, எல்லா உயிரினங்களையும். இதுதான் அனைத்து வேதங்களும், அனைத்து மத சாஸ்திரங்களும் சொல்வது அதுதான். இன்றைக்கி காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில், கலியுக அவதாரமான குருவும், நம்மளோட குருவும் அதான் உபதேசித்தார். அவர் ஒன்றும் புதுசாக சொல்லலை, சரிங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பாடு யாருக்கும் கொடுக்காமையா இருந்தாங்க? எல்லோரும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏதோ அன்னதானம் கொடுத்தா பரிகாரம் திந்துரும். கோயிலுக்கு கோயில் இடத்துக்கு போயிட்டு ஏதாவது டொனேஷன் கட்டினா பரிகாரம். அது அல்லங்க பரிகாரம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நடப்பதை முழு மனதோடு ஏற்றுக்கணும். தவநிலை, தவம் சாத்தியமா? இன்றைய காலகட்டத்துக்கு தவம் இருப்பது சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்களே. தவம்னா ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நேரம் பக்குவமாக இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணி நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத மன ரீதியாக உணரணும். அந்த ஆத்மான போதி நிலையை அடையணும். அதாவது என்ன நடக்குதோ அதை முழு மனதோடு ஏற்றுக்கணும். நான் ஆசையே படக்கூடாது, ஆசையே படாமல் இருந்தால் எனக்கு கஷ்டமே இல்லை, அப்படி நினைக்கிறது கூட ஒரு ஆசை தானே. அதான் எல்லாத்துலேயுமே அந்த கர்மாங்கிறது அடங்கியிருக்கு. நான் ஆசையே படக்கூடாதுன்னு நினைக்கிறதும் ஒரு ஆசை தான். அப்போ இந்த கர்மாவிலிருந்து யாரும் விடுபட முடியாது. ஒரு பரிகாரம் செய்தால் கூட அதுலேயும் கர்மா இருக்குது. கர்மாவிலிருந்து விடுபடுவதற்காக நம்ம செய்கிற பரிகாரத்திலும் ஒரு கர்மா இருக்குது. இதனால புரிஞ்சுக்கணும். எளிமையாக யாரும் இந்த கர்மாவை தொலைத்திட முடியாது. அப்படி தொலைக்க முடியும்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக தொலைச்சிட்டு போயிருப்பாங்களே. இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? இப்போ தீர்வே கிடையாதா? பாபா சொல்லியிருக்காரே, உன்னோட கர்ம வினையை நான் போக்குவேன். நிச்சயமாக போக்குவார். ஆனால் எப்பொழுது நம்மளோட மனசு நடப்பதை, நம்ம வாழ்க்கையில் நடந்ததையும் நடப்பதையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்குதோ அந்த நிமிடம் உங்களோட கர்மா போக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். நடப்பதை ஏற்றுக்கொள்ளணும். சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கொடுமையான விஷயம்லாம் இருக்கும். பல பேர் ரொம்ப கொடுமையான வியாதியில் கூட பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த பதிவை கேட்டுட்டு ஒரு சில பேர், நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, முழுவதுமாக ஏற்றுக்கோன்னு அனுபவிச்சா தானே தெரியும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கர்மா. ஏன் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்சா கடங்காரம் வந்துடுவானேன்னு உனக்கு இருந்தால் தெரியும்டா, நீ சொல்லுவடா ஏற்றுக்கோன்னு. அவமானப்பட போகிறது நான் தானே அப்படின்னு கூட இப்போ ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கர்மா. உங்களுக்கு 5000 ரூபாய் கஷ்டமாக தெரியும், இன்னொருத்தங்களுக்கு 5 கோடி ரூபா வச்சுருப்பாங்க, 10 கோடி ரூபாய் வச்சுருப்பாங்க. ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க, மீண்டு வர முடியாமல் போராடிக்கிட்டு இருப்பாங்க.
வழி தெரியாமல் இருப்பாங்க. மருந்து மாத்திரையே இல்லாத வியாதிகளோடு போராடிக்கிட்டு இருக்கவங்க எத்தனையோ கோடீஸ்வரங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான கர்மாவை சுமந்து கொண்டு தான் சுற்றிக்கிட்டே இருக்கோம். எளிமையான பரிகாரம்னு கோயில் குளம்னு போகிறத விட்டுட்டு நடப்பதை நம்ம முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு பாபாவோட பாதத்தில் முழு மனதோடு சரணடையணும். அதான் பரிகாரம். எளிமையான பரிகாரம் அது ஒன்று தான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பரிகாரம்லாம் பாபாலாம் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு அவர்லாம் எதையுமே சொல்லவும் கிடையாது, உருவாக்கவும் கிடையாது. நீ அன்னதானம் கொடுப்பா, உன் கர்மாலாம் போயிடும், நீ எனக்கு காசு கொடுத்தா போயிடும், எனக்கு டொனேஷன் கட்டுறது டொனேஷன் கட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு சேவை, அவ்வளோதான். என்னது, நம்ம சக்திக்கு உட்பட்டு ஏதோ ஒரு சேவை செய்கிறோம். ஒரு மனிதனாக ஒரு மனிதாபிமானத்தோடு நம்ம செய்கிற ஒரு சேவை, அவ்வளோதான். ஏதோ பாவத்தை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போக்கிக்கலாம். கர்மாவிலிருந்து முழுவதுமான யாராலையும் விடுபட முடியாது. நீங்கள் செய்கிற காரியத்தாலெல்லாம் விடுபடவே முடியாது. நான் அந்த பூஜை பண்ணுறேன், இந்த பூஜை பண்ணுறேன், இதெல்லாம் நமக்கு நம்மளே உருவாக்கிக்கிட்டது. ஒரு சில இடத்துல வியாபார ரீதியாகவும் உருவாக்கி வச்சுருக்காங்க. எல்லா மதத்துலேயும் எல்லா கடவுள்கிட்டையும் இருக்குது இந்த வியாபார ரீதியாக பண்ணுறது. இதுக்கு பாபாவும் விதிவிலக்கு கிடையாது. இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாபாவோட பாதத்திலிருந்து சரணடையணும். சேவை செய்யுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு கோவிலுக்கு போங்க, அங்கே பராமரிப்புக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு உதவி செய்யுங்க. அதெல்லாம் சேவை. ஆனால் அதுக்கும் உங்களோட கர்மாவுக்கும் சம்மந்தப்படுத்திக்காதீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற சேவைக்கும் கர்மாவிற்கும் பரிகாரத்திற்கும் உண்டான வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. சேவை, பரிகாரம், இது தாண்டி கர்மா. கர்மாவுக்காக பரிகாரம், பரிகாரத்திற்காக சேவை, இப்படிலாம் போணுச்சுன்னா அதுவே ஒரு கர்மா தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ கர்மாவை நம்ம ஏற்றிக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு சுழலில் மாட்டிக்கிறோம். இது சுழண்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சமே ஒரு கர்மா தான். இந்த கர்மாவனால தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. கர்மா முடிஞ்சிருச்சுன்னா பிரபஞ்சமே நின்றோம். அதே தான் நம்ம ஆத்மாவும். இந்த கர்மாவை நம்ம தொலைக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா அப்படியே அல்லோலப்பட்டுருக்கோம். என்ன பண்ணோம், அடுத்தடுத்த பிறவிகள், அடுத்தடுத்த இதில் கர்மாவை தொலைப்பதற்காக அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நல்லது கெட்டதையும் மாறி மாறி அனுபவிச்சுக்கிட்டே தான் இருந்தாகணும். பரிகாரம் நம்ம தேடி தேடி போயெல்லாம் பரிகாரத்தின் மூலமாக உங்களோட கர்மாவை விட்டொழிக்க முடியாது. இந்த கலியுகத்தில் பகவானின் பாதத்தில் சரணடைந்து அவரோட திருநாமத்தை ஜெபித்தால் மட்டுமே நல்லது நடக்கும். இது பல யுகங்களுக்கு முன்னாடியே 4 யுகங்கள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். இந்த 4 யுகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகம். இந்த கலியுகத்துக்கு முந்தின யுகம் தான் துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்தார். அந்த துவாபர யுகத்திலேயே பரமாத்மா சொல்லிட்டாரு, இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் பரிகாரம். அது மட்டும்தான் வேலை செய்யும், வேற எதுவும் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாகங்கள் வளர்க்குறது, நீங்கள் என்னென்னமோ நீங்கள் செய்தாலும் எதுவும் இங்கே பயன்படாது. இறைவனோட நாம ஜெபம் மட்டும்தான் உங்களோட கர்மாவை போக்குவதற்கான ஒரே வழி. அதை தான் இன்றைய கலியுகத்தில் தோன்றிய நமது சாயின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த கலியுகத்தோட பிரபாவம் நம்மளை அதை செய்ய விடாது. அந்த நாம ஜபத்தை நம்மளோட மனது முழுமையாக நம்பாது. ஏன்னா அதை நம்பாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தேடி ஓடுவாங்க. சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அது இதுன்னு அதெல்லாம் செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் பரிகாரம்னா அது நாம ஜபம்தான். உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பரிகாரத்தை நோக்கி ஓடாதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையான அளவில் உங்களோட சக்திக்கு உட்பட்டு நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் இறைவனுக்கு வழிபாடு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. மனிதாபிமானத்தோடு சேவை செய்யுங்க. ஒரு மனித இயல்போடு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் ஒரு மனித தன்மை. இதை பொதுவாக எல்லா மதமும், எல்லா தெய்வங்களும், எல்லா மத குருமார்களும்
எல்லா ஆசிரியர்களும் போதிப்பது இதுதான் நம்மளோட சாயும் போதிச்சிருக்காரு. கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம நம்பாமல் என்ன பண்ணுறோம், பரிகாரங்கிற பேரில் வேறு விஷயத்தை தேடி போயிட்டுருக்கோம். இனிமேலாவது உங்களோட நாம ஜெபத்தின் மேல் நீங்கள் முழுவதுமாக நம்பிக்கை வைத்து அவரோட நாம ஜெபமே பரிகாரம்னு நம்பி அவரை சரணடைந்து அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். மும்மூர்த்திகளின் சொரூபமான சாயி உங்களோட கருமாவை போக்குவார். எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது சரியாயிடும். அவரால் தீர்க்க முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கலியுக புருஷன். அப்படிப்பட்ட புருஷன், அப்படிப்பட்ட கடவுளோட நாமத்தை ஜெபம் பண்ணுறதை விடையா நமக்கு பரிகாரம் தேவை? அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். உங்களோட குல தெய்வத்தோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். எந்த கடவுளோட நாமத்தை ஜெபம் பண்ணாலும் சரி, அது சாயை சென்றடையும். ஆனால் அதில் நம்பிக்கை இருக்கணும். அதை தான் சாயி சொல்லியிருக்காரு. சாயி சொன்னது என்னென்னா, நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் என்னோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. அந்த பொறுமைங்கிறது விடாமுயற்சியோடு செயல்படுங்க. இந்த விடாமுயற்சியோடு செயல்படுவதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த கலியுக பிரபாவம் ரொம்ப மோசமானது, ஆட்டி படைக்கும். ஒருத்தன் அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். 100 நாள், 110 நாள், 120 நாள், 300 நாள்னு போய்கிட்டே இருக்கும். இன்னொரு 5 நாள், இன்னொரு 5 நாள் ஜெபம் பண்ணி தானே அவனோட கர்மா போயிருக்கும். ஆனால் அவனோட நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் ஏதாவது ஒரு விஷயம் யார் மூலமாவது காதுக்கு எட்டும், இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு. அதாவது பரிகாரம்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு அன்னதானம் பண்ணுறது, ஒரு கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுக்கறது, இல்லை ஒரு ஏழை மாணவர் படிக்க வைக்கிறது. இது நல்ல எண்ணத்தோடு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, அது சேவையாக போயிடும். அந்த 5 நாள் நீங்கள் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுன்னு சொன்ன பாருங்கள், அது 2 நாளாக குறைஞ்சி போயிடும். ஆனால் நீங்கள் என்ன கண்ணோட்டத்தோடு கொடுத்துருப்பீங்க, என்னோட கர்மா தீரணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு கொடுத்தீங்க பாருங்களேன். அதனால் உங்களோட கர்மா இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நடப்பதை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு, அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதும் செய்துக்கிட்டு, இறைவனோட நாமத்தை எதையும் எதிர்பார்க்காம சரணடைஞ்சு அவங்களோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், சரணடைங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணுங்கள். நான் எவ்வளவோ செஞ்சேனே, எத்தனையோ முறை அன்னதானம் கொடுத்தனே, எத்தனையோ கோவில்களுக்கு ஏறி இறங்கினேனே, எத்தனையோ பேருக்கு டொனேஷன் கொடுத்தனே, எல்லாம் என்ன பண்ணுது, எவ்வளோ தர்மம் பண்ணேன். ஒரு தர்மமும் என்னை ஒன்றும் செய்யலை, நல்லது நடக்கலை. அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பாவங்கள் கர்மாக்கள் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள். இதான் மிகவும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா போதும், உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். கூடிய சீக்கிரமே பார்க்க போகிறீங்க நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் இந்த நாம ஜெபம் மூலமாக நடந்தது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பக்தராக நம்ம தேடி போய் பதிவு செய்து நம்மளோட சேனல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நடக்க போகுது. பாபா நடத்துவார். நான் இப்போ எதிர்ச்சியாக இப்போ சொல்லிட்டேன். நான் இதை நான் சொல்லிட்டேன்னா வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கலாம். ஒரு விளம்பர நோக்கோடு சொல்லியிருந்தேன். ஏன்னா பாதி பேர் இந்த நேரத்துக்கு வீடியோ விட்டே போயிருப்பாங்க. திடீர்னு என்னோடய மனசில் படித்து நான் சொல்கிறேன். இப்படி தான் 108 கோவில் நம்ம ஏதோ ஒரு வேகத்தில் சொன்னது, ஆனால் அது நடத்தி காமிச்சார் பாபா. அதே தான் நான் இப்போ ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா பாபாவோட நாமத்தின் மேல் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இதை நான் சொல்கிறேன். அவரோட நாம ஜபத்தினால இந்த எவ்வளவோ அதிசயங்கள் நடந்திருக்கு. அந்த அதிசயங்களை ஒவ்வொருத்தங்களும் நம்ம சேனல் மூலமாக பேசுவாங்க. அதை நான் படம் பிடித்து வீடியோவாக நம்மளோட சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை எல்லாம் பார்ப்பீங்க சாட்சியாக. ஏன் அந்த சாட்சியாக உங்களோட வாழ்க்கையும் கூட இருக்கலாம். இந்த நிமிடமே இது உங்களோட நாம ஜபத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் அது சுலபமான காரியம் கிடையாது. இந்த கலியுக பிரபாவம் உங்களை திசை திருப்பும்.
எதை பற்றியும் யோசிக்காமல் அவரோட நாம ஜெபம் பண்ணுங்கள். நடந்ததை நடந்துக்கிட்டு இருக்கிறத முழு மனதோடு ஏற்றுக்கோங்க. என்னோடய கர்ம வினையினால் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன், எல்லாமே சரியாகுங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ எப்பொழுதும் போல் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.